வணக்கம். உங்க கட்சியினுடைய அடிப்படை அஸ்திவார கொள்கை அப்படின்னு எதை சொல்வீங்க? அதுதான் அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று ஆயிற்றே. ஏழை எளிய மக்களுக்கு உறுதுணையாய் செயல்படுவது. அந்த கொள்கை அடிப்படையிலான செயல்பாடுகள் சிலவற்றை எங்களுக்கு சொல்ல முடியுமா? எத்தனையோ சொல்லலாமே. இலவச மருத்துவம், இலவச கல்வி, அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு, இலவச காலை உணவு, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாமே. அந்த கொள்கையின் அடிப்படையில் ஏழைகளுக்கு இலவச சேவைகளை வழங்குவது மட்டும்தானா, அல்லது ஏழைகளை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதும் இதில் அடக்கமா? அதென்ன புதியதொரு பொருளாதாரம், புதிய அரசியல்? எனக்கு விலக்கி கூறினால் அதற்கான பதிலை கூறுவேன். உதாரணமா இந்த பெண்களுக்கான ஃப்ரீ பஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வேலைக்கு போகும் பெண் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு சராசரியா 50 ரூபாய் மிச்சம் பிடிக்கிறாங்க. அன்னன்னைக்கு பொழுதுக்கு இது ஒரு ரிலீஃபா தெரிஞ்சாலும் இந்த திட்டம் இல்லைனாலும் இந்த செலவை இவங்க ஓரளவு கம்ஃபர்டபுளா மேனேஜ் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மிச்சம் பிடிக்கும் வீதம் ஒரு மாசத்துக்கு 4 சண்டேஸ் தூக்கிட்டோம்னா 26 ஒர்க்கிங் டேஸ் ஆக மாசம் மிச்சம் பிடிக்கிற தொகைன்னு பார்த்தா 1300 ரூபாய் வருது. இந்த திட்டத்தின் கீழ் பயனடையும் பெண்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா சராசரியா 50 லட்சம் பேர். 50 லட்சம் இன்டூ ஒரு பெண் 1300 ரூபாய் மாசத்துக்கு மிச்சம் பிடிக்கிறாங்க. இன்டூ 1300 போட்டா 650 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இந்த 650 கோடி ரூபாய ஏதோ ஒரு வணிகத்துக்கு உட்படுத்தி இருந்தா, புதுசா எதுவும் கூட முயற்சி பண்ண வேண்டாம். உங்களுக்கே நல்ல பரிச்சயமான சினிமா விநியோகம் அல்லது ஒரு ரியல் எஸ்டேட் இதுல நீங்க உட்படுத்தி இருந்தா கூட அது ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும். ஐயோ ஏன் அடிமடிக்கு வர அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இதை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நீங்க மூவ் பண்ணியிருந்தா கூட குறைஞ்சது 15ல இருந்து 20% சிஏஜிஆர்ல இந்த பைசா வளர்ந்திருந்தாலும் 5 வருஷம் நீங்க தொடர்ந்து இந்த 650 கோடியை எஸ்ஐபி முறையில உள்ள போட்டுட்டே இருந்திருக்கலாம். 5 வருட இறுதியில் இந்த தொகை மொத்தமா எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 56,000ல இருந்து 60,000 கோடி ரூபாய் இருந்திருக்கும். 5 வருஷ இறுதியில இந்த 60,000 கோடி ரூபாய 50 லட்சம் பெண்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா சராசரியா 1,30,000ல இருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு பெண் அப்படின்னா அவங்களை ஒரு தனிநபரா நம்ம பார்க்க முடியாது. குடும்பமா பார்க்கும்போது சராசரியா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர். 50 லட்சம் இன்டு 4 பேர் போட்டா 2 கோடி மக்கள். இந்த 1,50,000 லட்சம் ரூபாய் 2 கோடி மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்க போகுது. இந்த பணத்தை கொண்டு அவங்க தலையில இருந்த ஒரு கடன் அடைச்சிருக்கலாம், இல்ல அவங்களுக்கே தெரிஞ்ச ஏதோ ஒரு தொழிலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நல்லபடியா பயன்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ரீ ஸ்கீமை ஆக்கப்பூர்வமா கன்வெர்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலிக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னும் போது எத்தனையோ ஃப்ரீ ஸ்கீம்ஸ் இருக்குது. அது எல்லாமே ப்ரொடக்டிவா கன்வெர்ட் பண்ணா இது இன்னும் பல சாதனைகளை புரியும். அப்பப்போ சின்ன சின்னதா கொடுக்காம இந்த மாதிரி 5 வருஷ இறுதியில நீங்க ஒரு பெரிய தொகையா கொடுத்தீங்கன்னா அது அந்த குடும்பத்துக்கு பயன்படுது அப்படின்றத தாண்டி உங்களை ஆட்சியில் நீடிப்பதற்கு இதுவே ஒரு பெரிய காரணம் அமைய வாய்ப்பு இருக்கு. இதையும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். எத்தனையோ சொன்னீர்கள், ஆனால் அந்த இறுதியாக சொன்ன ஒரு கருத்து எனக்கு நன்கு விளங்கியது. ஆட்சியில் அமர்வதற்கு, ஆட்சியை தொடர்வதற்கு துணையாக இருக்கும் என்பது. நன்றி.